ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்ததாக வரக்கூடிய 7 நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி தாங்க வரப்போகுது. அதனால் அதுக்கப்புறமா இந்த துளாராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். இது கூடவே அவங்களுக்கான பலன்களையும் பார்க்கலாங்க. இந்த பௌர்ணமி நாளில் வந்து நம்ம எந்த மாதிரியான வழிபாட்டு முறை, விரதம் இதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதம் பௌர்ணமி நமக்கு மார்ச் 13ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 11:40 ஆரம்பித்து அடுத்த நாளான மார்ச் 14ஆம் தேதி மதியம் 12:57 வரைக்குமே இந்த பௌர்ணமி திதியானது அமைஞ்சிருக்குதுங்க. அப்போது நைட்டில் கிரிவலம் போகிறவங்க எல்லாம் 13ஆம் தேதி அன்னைக்கு கிரிவலம் போகலாம். இது கூடவே குலதெய்வ கோயிலுக்கு போகிறவங்க, இல்லை மற்ற கோயிலுக்கு போய் வழிபாடு செய்கிறவங்க, வீட்டிலேயே விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்க, இப்படின்னு இவங்க எல்லாருமே இந்த 2 நாளில் எது உங்களுக்கு வசதியாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வழிபாட்டு முறையை நீங்கள் அமைச்சிக்கலாங்க. இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பார்த்தீங்கன்னா தமிழ் மாத கணக்குப்படி இது மாசி மாத பௌர்ணமிங்க. இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரத்துடன் சேர்ந்து தான் இந்த பௌர்ணமியானது எப்பயுமே வரும். இந்த மாசி மகமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் வந்து நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யலாங்க. தெய்வ வழிபாடு மட்டும் இல்லாமல் முன்னோர்களை வழிபாடு செய்யவும் இது வந்து ரொம்பவே உகந்த நாளாக சொல்லப்பட்டு இருக்குது. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மகம் வந்து நமக்கு முதல் நாளே அமைஞ்சிருச்சுங்க. இந்த பௌர்ணமியான அன்னைக்கு காலையில், அதாவது மார்ச் 13ஆம் தேதி விடியற் காலை 5:09 இந்த மாசி மகம் நட்சத்திரமானது நமக்கு முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கு பின்னாடி தான் இந்த பௌர்ணமி திதியை ஆரம்பிக்குது. இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே விசேஷமானதாக தாங்க இருக்குது. பௌர்ணமியில் இப்பிரபஞ்சத்தில் வந்து நல்ல சக்திகளோட ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதாங்க நியதி. இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் விரைவாக பழிக்கும் அப்படிங்கிறத பக்தர்களோட நம்பிக்கையாகவும் இருக்குது. இந்த பௌர்ணமியில் கிரிவலம் போகிறது, பௌர்ணமி நாளில் வந்து பரிகாரம் செய்கிறது, சந்திர தரிசனம் செய்கிறது, இது மாதிரியான விஷயத்தை நம்ம செய்யறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளோட மனதில் இருக்கக்கூடிய நேர்மறை எண்ணங்கள் எல்லாமே அதிகமாகுங்க. சந்திர பகவான் தாங்க நம்முடைய மனதுக்கு வந்து அதிபதியாக இருக்கிறாரு. அதனால் இந்த பௌர்ணமி நாளில் நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்கள் காரியங்களுமே பலன் கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. முழு நிலவாக இருக்கக்கூடிய இந்த நல்ல நாளான பௌர்ணமியில் 100க்கும் மேற்பட்ட பௌர்ணமிகள் இருப்பதாக சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதில் ஒவ்வொரு பௌர்ணமி வழிபாடுமே நமக்கு ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. வளர்ப்பிறை தேய்பிறை பகலில் தொடங்கி இரவில் முடிகிறதும் பாதி பகலாக நிலவு இருக்கிறது அப்படின்னு விதவிதமான பௌர்ணமி நேரங்கள் வந்து ஒவ்வொரு விதமான பலன்களை வந்து கொடுக்குங்க. ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் வந்து நாம் கட்டாயமாக இறை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். இது கூடவே இந்த பௌர்ணமி நாளில் வந்து கோயிலுக்கு போகிறது, மலை மேலே ஏறுறது, வலம் வர்றது, இது மாதிரியான விஷயத்தை செய்யறப்ப பார்த்தீங்கன்னா நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் கூட அதிகமாகுங்க. இதனால நம்முடைய மனதிலும் நல்ல எண்ணங்களும் அதிகமாகுங்க. கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே கூட அன்றைக்கி இறை வழிபாடு செஞ்சுக்கலாங்க. எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல. பௌர்ணமி அப்படிங்கிறது எந்த நாளில் வருதோ அன்றைக்கி நம்ம வீட்டில் விளக்கேற்றி உங்களுடைய குலதெய்வம் இல்லைன்னா இஷ்ட தெய்வத்தை வந்து நீங்கள் எடுத்து பூஜை செஞ்சு வழிபாடு செய்யலாங்க. இது கூடவே இந்த பௌர்ணமி நாளில் நம்ம விரதம் இருந்து சந்திர வழிபாடு செய்கிறது மூலியமாகவும் நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போங்க. அங்கே நவகிரகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குதுங்க. இதில் வந்து சந்திர பகவானுக்கு நீங்கள் வெள்ளை கலரில் வஸ்திரம் வாங்கி கொடுத்து வெள்ளை கலர் மலர்களை வச்சு நீங்கள் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யலாங்க. இது கூடவே பாயசம், வெண்பொங்கல், இது மாதிரி வெள்ளை நிற நெய்வேத்தியம் நீங்கள் படைத்து தானமாக கொடுக்கலாம் பக்தர்களுக்கு. இப்படி செய்கிறது மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களோட மனதிடம் வந்து அதிகமாகுங்க. அதனால் ஒருத்தரோட சிந்தனை வந்து தெளிவாகி எப்பேற்பட்ட சிக்கலான விஷயத்துக்குமே தீர்வு கிடைக்க முடியும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா பழம்பெருமை வாய்ந்த தல விருட்சங்களை கூட நம்ம சுற்றி வந்து பிரதட்சணை செஞ்சு வழிபடுறது மூலியமாகவே இன்னுமே கூடுதல் பலன்கள் வந்து கிடைக்குங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஆலமரம், அரச மரம், வேம்பு, வில்வம், புன்னை, வன்னி ஆகிய விருட்சங்களை வந்து நம்ம வலம் வந்தோம் அப்படின்னா நம்ம வேண்டிய வேண்டுதல் எல்லாமே அப்படியே நடக்கும் அப்படின்னு மக்கள் வந்து இன்றளவுமே நம்புறாங்க. இந்த பௌர்ணமி நாளில் வந்து நம்ம வீட்டு வாசலில் நெய்விளக்கு ஏற்றி மாவிலை தோரணம் கட்டி கூட வழிபாடு செய்யலாங்க. இது கூடவே சந்திர தரிசனம் செய்வது மூலியமாகவும் சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தரக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குதுங்க. எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலுமே கூட அதிலிருந்து மீண்டு வருவதற்கும் இந்த பௌர்ணமி நில ஒளியில் நம்ம அமர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. அதிலிருந்து வரக்கூடிய 3ஆம் பிறை தரிசனத்தை நம்ம செய்யலாங்க. இன்னுமே அதிகமான பலன்லாம் கிடைக்கும். எந்த ஒரு பரிகாரத்தையும் இந்த பௌர்ணமி நாளில் ஆரம்பித்தோம் அப்படின்னா அது ரொம்பவே சுபிட்சம் நிறைந்ததாக தாங்க இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே கூட அதுக்கான தடைகள் இல்லாமல் எல்லாமே நிறைவேறத்துக்கு உதவும். அப்போ பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு இப்படி ஒரு சக்தி இருக்கிறப்ப இந்த பௌர்ணமி வந்து யாருமே தவற விட்டுடாதீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த பரிகாரம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதோட இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமிக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்த்து அதுக்கான பலனை நீங்கள் அடைஞ்சிங்களா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லுங்கள். இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு துளாராசிக்காரங்களுக்கு
எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு இப்போ தொடர்ந்து பார்த்துட்டு வரலாங்க. ஃபஸ்ட்டு இந்த துலா ராசியில் சித்திரை 3, 4ஆம் பாதங்களும், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்களும் கொண்டதாக தாங்க அமைஞ்சிருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பஞ்சமஸ்தானத்தில் வந்து சூரியன், சந்திரன், சனியும் இருக்கிறாங்க. ரணருண ரோகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கிறாருங்க. இது கூடவே சுக்கிரன், புதனும் அமர்ந்திருக்கிறாங்க. அஷ்டமஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறாரு. பாக்கியஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க. அயன சயன போகஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்திருக்கிறாரு. கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/3 அன்னைக்கு சுக்கிர பகவான் வக்கரம் மாறாருங்க. 9/3 அன்னைக்கு புதன் பகவானும் வக்கரம் தாங்க ஆக போறாரு. 14/3 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணர ரோகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 18/3 அன்னைக்கு வக்கர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் ரணர்ன ரோகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாற போறாருங்க. கடைசியாக 30/3 அன்னைக்கு புதன் பகவான் வந்து வக்கர நிவர்த்தியும் ஆக போறாரு. இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் மூலமாக தாங்க இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் பலன்களே அமைஞ்சிருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு கிரகங்களின் கூட்டு சேர்க்கை ஏற்படுறதுனால உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க பார்க்காத சந்தோஷத்தை எல்லாமே இப்ப அனுபவிக்கக்கூடிய மாதமா தாங்க அமைஞ்சிருக்குது. குறிப்பா பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போறாருங்க. அதனால இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து வெற்றி கிடைக்க போகுது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல இருந்தே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஆரம்பமாகத்தாங்க இந்த வருஷம் வந்து பிறந்திருக்குது. ஸோ உங்களுக்கு இனிமேல் எல்லாமே நல்ல பலன்கள் தாங்க கிடைக்க போகுது. அதனால பார்த்தீங்கன்னா பணபலம் வந்து உங்களுக்கு அதிகமாகுங்க. கூடவே கடன் சுமையும் குறையும். ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சி ஆசைப்பட்டுட்டு இருந்தது எல்லாமே இப்போ வந்து அந்த பொருட்களையும் வாங்கி வைக்க போகிறீங்க. சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதம் தாங்க இது. கூடவே குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய முயற்சிகள் வந்து உங்களோட பங்கு வந்து அதிகமாகுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷமும் அதிகமாகும். 8ஆம் இடத்துக்கு குரு சம்மந்தப்பட்டு இருக்கிறாருங்க. அதனால் எதிரிகள் மட்டும் இல்லைங்க, திடீர் அதிர்ஷ்டம் கூட உங்களுக்கு ஏற்பட போகுது. ஒரு ட்ரெஷர் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த மாதம் வந்து வருமானம் அதிகமாகுங்க. அதே சமயத்தில் 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தந்தையோட ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க நீங்கள். இது கூடவே குழந்தைகளோட ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுதுங்க. இந்த மாதத்தோட சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 5ஆம் தேதி காலையில் 8 மணி 14 நிமிஷத்துலேருந்து ஆரம்பித்து மார்ச் 7ஆம் தேதி 11 மணி 46 நிமிஷம் வரைக்குமே இந்த சந்திராஷ்டமம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இந்த சந்திராஷ்டம நாளில் மட்டும்தாங்க உங்களுக்கு வந்து சஞ்சலம் ஏற்படும். ஆனால் அஷ்டமஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகும்போது குருவோடு சேர்றாருங்க. இந்த குருவோட சேர்க்கை சந்திரன் உங்களுக்கு தனம், லாபம் இப்படி எல்லாத்தையுமே கொடுப்பாரு. ஆனால் வார்த்தையில் வந்து பெரிய வில்லங்கத்தையே கொடுப்பாருங்க. அதனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையில் அடுத்தவங்களை கோபப்படுத்துகிற மாதிரிலாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்துருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த துளாராசிக்காரங்களுக்கு உங்கள் வாயால் தாங்க பிரச்சனையே. நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இருந்தாலே போதும். நீங்கள் பேசக்கூடிய கேஷுவலான பேச்சு கூட இடம் பொருள் ஏவல் அறிந்து நீங்கள் பேசுறது நல்லதுங்க. இதில் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இந்த மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. 5ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி 5ஆம் இடத்தை விட்டு வெளியில் போகிறதுனால கூட பிறந்தவங்க கிட்ட இருந்து வந்த சண்டை மறைந்து எல்லாமே ஒன்று சேர போகிறீங்க. வியாபார ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த துளாராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் கிடைக்க போகுதுங்க. இந்த துளாராசிக்காரங்களுக்கு வருமானமும் அதிகமாக போகுது இந்த மாதத்தில். ஏன்னா வியாபாரத்தில் வந்து தனலாபம் அதிகமாகிறது மட்டும் இல்லைங்க, வியாபாரிகளுக்குள்ள எதிரிகள் மூலமாக ஏற்பட்ட சங்கடங்கள் கூட இப்போ குறைய போகுது. லைஃப் பார்ட்னர்ஸோட ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி இப்போ முன்னேற்றம் ஏற்படுங்க. உங்களுக்கு உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், சண்டைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையவே இருந்திருக்குங்க. அந்த நிலைமை எல்லாமே இப்போ மாறி இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள அனுசரித்து விட்டு கொடுத்து போகிற நிலைமைக்கே மாறிடுவீங்க. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு நல்ல ஒரு ஃபேவரான மாதம் தாங்க இது. 11ஆம் இடத்து அதிபதியான சூரியன் வந்து 6ஆம் இடத்துல போய் மறையிறாருங்க. இந்த சூரியன் மறையிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுங்க. ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் இருந்து வந்த உடல் பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாக போகுது. உங்களோட ஆரோக்கியத்தில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் ஏற்படுங்க. அதே சமயத்தில் இந்த துலா ராசியில் பிறந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அதாவது 2 வருஷமா ஒரு விதமான மந்தத்தன்மையெல்லாம் படிப்பில் இருந்திருக்குங்க. ஆனால் இனிமேட்டுக்கு அது எல்லாமே மாறி சுறுசுறுப்பாக செயல்பட்டு படிப்பில் நல்ல ஒரு மார்க் வாங்க போகிறீங்க. ஆர்வம் வந்து அதிகமாகுங்க உங்களுக்கு. வியாபாரிகளுக்கும் சுயதொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்றம் தரக்கூடிய மாதம் தாங்க இது. இது நாள் வரைக்கும் கிடைக்காத கடன், நிலுவையில் இருந்த பணம் இது எல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கடன் சம்பந்தப்பட்ட பணம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. ஹவுசிங் லோன், பிஸ்னஸ் லோன், பர்சனல் லோன் இது மாதிரி எல்லாம் நீங்கள் கேட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே இப்போ கிடைக்கும். அதுவும் தேவை இருந்தால் மட்டும் இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மார்ச் மாதத்தில் சுக்கிரன் குரு பரிவர்த்தனை மூலமாக பார்த்தீங்கன்னா எதிரிகள் அவங்களுக்குள்ளேயே சண்டை போடுறது உங்களுக்கு வந்து லாபத்தை கொடுக்குங்க. மொத்தத்தில் இது நாள்
நாள் வரைக்கும் இல்லாத நன்மை எல்லாமே தரக்கூடிய வகையில் தாங்க அமைப்போகுது. இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா செலவுகளும் உங்களுக்கு தரக்கூடிய வகையில் இருக்குதுங்க. மீடியா கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் வந்து யோகம் கிடைக்க போகுது. இந்த மாதத்தோட பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடு செய்யுங்க. கூடவே வேல்மாரிலையும் பாராயணம் செஞ்சுக்கோங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் இந்த துளாராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.